வணக்கம் ரவி. ஐயா ராஜேந்திரா, வா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தான். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீ முன்ன நாடகமெல்லாம் போட்டுட்டு இருந்தியா, இப்போ அதெல்லாம் போடுறது இல்லையா? போட்டேன். பக்த பிரகலாதான்னு ஒரு நாடகம் 150வது ஷோ கல்கட்டாவில். அடடா. நான் தான் ரன்னிய கசுப்பு. பின்ன நம்ம முகத்துக்கு வில்லன் தானே கொடுப்பாங்க. அது கரெக்ட் தான். நமது வில்லன் குடும்பம் இல்லையா, ட்ரேட்மார்க் இல்லையா? கண்டிப்பா. என்ன தூக்கி ரன்னிய கசுவா போட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், பிரகலாதன்கிட்ட கேட்டேன், வேர் இஸ் காட், ஹூ இஸ் காட்னு. அடடா. அவன் ஒன்னே சொன்னான், தூண்ல இருக்கார், துரும்புல இருக்காருன்னு சொன்னான். ஒட்டச்சே தூணை பொழந்துக்கிட்டு நரசிம்ம வெளியே வந்தாங்க. தூணை பொழந்துக்கிட்டு? ஆமா. அப்புறம் வந்த நரசிம்ம என்ன அப்படியே மடியில போட்டு கிழிக்க போனான். அப்ப ஆடியன்ஸ் இருந்து சத்தம் என்ன, ரொம்ப பிரமாதமா கிழிக்காத கிழிக்காதன்னு சத்தம். ஏன் அவனை என்கிட்ட போடு, நான் கிழிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க ஐயா. அதான் பார்த்தோம். சரி, இதுக்குதான் நான் ஏன் வந்தேன்னா, என்கிட்ட ஒரு அருமையான கதை இருக்கு. என்ன கதை? அந்த கதையை சொல்றதுக்கு தான் வந்தேன். நவீன நல்ல தங்காள். நவீன நல்ல தங்காளா? அது என்ன நவீன நல்ல தங்காள்? ஒரிஜினல் கதையில நல்ல தங்காள் கஷ்டம் தாங்காம 7 குழந்தைங்களை என்ன பண்ணுவா, கிணத்துல தூக்கி போடுவா. ஆமா. நான் அந்த கதையை அப்படியே உல்டா பண்ணிட்டேன். என்ன செய்ய போற? நல்ல தங்காள் கஷ்டம் வந்த உடனே முதல் குழந்தைய தூக்கி அப்படியே கிணத்துல போடுறா. மத்த 6 குழந்தைங்களை அப்படியே ஜகா வாங்கி பார்த்தது. ஆஹா, அம்மா நம்மளை தூக்கி கிணத்துல போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த 6 குழந்தைங்களை அம்மாவை தூக்கி கிணத்துல போட்டுருச்சு. போட இல்ல, வேற ஒரு கதை வச்சு. நீ வேற சரி சரி சரி. ஓவியா கிணத்துல போடுறாளா? நல்லது. இந்த கதையை எடுத்தா நான் என்ன தூக்கி கிணத்துல போடுவான். அண்ணே வணக்கண்ணே. வாடாடே, யாரா நீ? என்ன இப்படி பார்த்தோன்னே கேட்குறீங்க? என்ன தெரியல? ஒன்ன தெரியல. நாம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே வளர்ந்துருக்கோம். என்ன விஷயம் சொல்லு. நான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். உன் பேர் என்ன? என் பேர் செல்வம். சரி. அதான் உங்களை பார்த்து நீங்க தான் கொஞ்சம் உதவிலாம் செய்யறாச்சா, வெளியில இருந்து புறப்பட்டு வந்துட்டேன். என்னடா என்ன வேலை? இதான் இங்க தங்கி ஏதாவது வேலைகளை செஞ்சுட்டு போகலாம். பட் அங்க இங்கன்னு நேரம் ஆயிடுச்சு. ஒரு வேளை இங்க தங்கிட்டு என் வீட்டுல தங்க போறேன். ஆமாண்ணே. இரு, என் பொண்டாட்டிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். பாகியலட்சுமி, பாகியலட்சுமி, என்னங்க? வா வா வா. இவரே நண்பர். ஊரா முன்னாடினா வெள்ளமாச்ச. எத்தனை வாட்டுறா வணக்கம் சொல்லுவேன்? ஒரு வாட்டி வணக்கம் சொல்லணும், அவ்வளோதான். அதோட வணக்கம் போதும் போதும். நைட்டு இங்கே தங்க போறானா? பரவாயில்லையா? பரவாயில்ல, உங்க இஷ்டம். ஏன் இஷ்டமா? ஆமா. உனக்கு இஷ்டம் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி. அப்படி இல்லம்மா, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? அப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ, சரி நீ உள்ள போமா, உள்ள போமா. ரொம்ப நன்றிங்க. உட்காரு, சேர் தான் இருக்கு, தூங்கு. சரி. ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன், தப்பா எடுத்துக்காத. என்ன? என் பொண்டாட்டிக்கு ராத்திரியில நடக்கிற பழக்கம் இருக்கு. ஓஹோ, அப்படியா? வருது ஐயா எந்திரிச்சு. அட அப்புறம் என்னடா ஏந்திரிச்சுன்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதியை சொன்னேன். அப்படியா? படுவீங்க, ஒழுங்காரு. ரொம்ப நன்றி. ஒண்ணு ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா எடுத்துட்டு போயிடுவா கையில. கவலைப்படாத, அடுத்த நாள் காலையில திருப்பி தந்துருவேன். நாளைக்கு தந்துருவேன்டா. ரொம்ப நன்றி. கவலைப்படாத. பரவாயில்ல. உட்கார். ஓகே, தூங்கு. அருமையான இடம். வந்த டைட கொஞ்ச நேரமா தூங்கலாம். ஐயோ ஐயோ அலே அலே ஐயோ ஐயோ, என் எதிர்காலமே போச்சு. ஐயோ கத்தாதரா. ஏன்டா கத்துற? நான் எனக்குன்னு இருக்கிறது எங்க அப்பா கொடுத்த ஒரே ஒரு சொத்து இந்த பெட்டி தான். அதுல தான் என் சர்டிஃபிகேட் இருக்கு, என் எதிர்காலம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க. அட முட்டா பேல, நான் தான் உனக்கு சொன்னேன்ல, அவளுக்கு நடக்கிற வியாதி, ஏதாவது பொருள் தட்டுப்பட்டா எடுத்துட்டு போயிடுவா. கவலைப்படாத, நாளை காலையில திருப்பி தந்துருவா. கண்டிப்பா கிடைச்சிருமா? கண்டிப்பா தந்துருவான். நம்பிக்கையா சொல்றீங்களா? நல்லா நம்பி தூங்குப்பா. சரிங்க.
டேய் 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 ஏண்டா டேய் ஏண்டா இங்க வந்து வேலைக்கு வேணும் இடம் வேணும்னு கேட்டு இருக்க இடம் கொடுத்தா படுக்கடா இடம் கேட்குற ஏண்டா என் பொண்டாட்டிக்கு ஒரு வியாதி அதனால அவன் இப்படிடானா நீ பாட்டுக்கு அவன் தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது இழுத்துட்டு போறியே இது நியாயமா இருக்காடா தர்மமா இருக்காடா? அண்ணா அவசரப்படாதீங்க, வெடிஞ்ச உடனே கொண்டு வந்து வச்சிடறேன். தேங்க்யூ.